சார் இப்போ ஏர்போர்ட்ல அந்த எபோலா வைரஸ் இது மாதிரியான நடவடிக்கைகள் இப்போ பார்த்தீங்கன்னா காங்கோ, ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற காங்கோ டெமோக்ராட்டிக் காங்கோ ரிப்பப்ளிக், அங்கே இருக்கிற நாட்டிலையும் பக்கத்தில் இருக்கிற யுகாண்டா நாட்டிலையும் இந்த எபோலா வைரஸ் வியாதி பரவிட்டு இருக்கு. இந்த வியாதி டபிள்யூஹெச்ஓனால ஒரு பெருந்தொற்றாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை ஆக்ஷன்ஸும் தமிழக சுகாதாரத்துறை நாங்கள் எடுத்திருக்கோம். குறிப்பாக அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் அங்கெல்லாம் ஸ்க்ரீனிங் சர்வேலன்ஸ் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அங்கேருந்து வர பேஷண்ட், இந்த நாடுகளிலிருந்து வர பேஷண்ட்ஸை வந்து நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கு தொற்று அந்த அறிகுறிகள் இருந்தால் அவங்க ஐசோலேட் பண்ணுறதுக்கான, அதாவது குவாரண்டைன் பண்ணுறதுக்கான வசதிகள் அங்கே ஏர்போர்ட்டில் பண்ணியிருக்கோம். அது மாதிரி அவங்க ஹிஸ்ட்ரி கேட்டு சப்போஸ் சிம்டம்ஸ் இல்லைனாலும் அவங்க கான்டாக்ட்ஸ், அவங்க அந்த வியாதி இருக்கிறவங்களோட கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்கள ஹோம் ஐசோலேஷன்ஸ், அவங்க 14 நாட்கள் ஹோம் ஐசோலேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஏற்பாடும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். அது மாதிரி ஏர்போர்ட் மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் சீபோர்ட்ஸ் அங்கேயும் நாங்கள் அந்த ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் தயாராக இருக்கோம். பார்க்கலாம். இல்லை, இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த சஸ்பெக்டட் யாரும் தமிழ்நாட்டில் இந்த எபோலா வைரஸ் தொற்று இருக்கிற மாதிரி அறிகுறியோ இல்லை கன்ஃபார்ம்டு கேஸஸோ இது வரைக்கும் இல்லை. இப்போ நீதிமன்றங்களும் இது அறிவுரைகளும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ரொம்ப வீரியத்தன்மை உள்ள நாய்க்களை நம்ம வந்து கருணை அடிப்படையில் ஹானர் கில்லிங் பண்ணலாங்கிறத ஒரு கைட்லைன்ஸ் அதுக்காக கொடுத்துருக்காங்க. அதையும் நாங்கள் சுகாதாரத்துறையில் கலந்து பேசி என்ன பண்ணுவோம். ஆனால் அதே சமயம் நாய்க்கடி அந்த தடுப்பூசிகளும் அனைத்து அரசு மருத்துவமனையிலும் இருக்கிற மாதிரி நாங்கள் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். கடந்த முறை எம்எல்ஏ வந்து இதே ஜிஹெச்ல ஆய்வு பண்ணாரு. அப்ப என்ன சொன்னாருன்னா, திமுக அதிமுகவினர் தாவேக்களை உள்ள வந்து கட்சியில பிளவுபடுத்த நோக்கத்தில் உள்ள வராங்க மாதிரி சொன்னாரு, பேட்டி கொடுத்தாரு. ஆனா தொடர்ந்து கடந்த வாரம் கூட திமுகவினர் கட்சியில உங்க முன்னிலையில் அணிஞ்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதிமுகவினரா? திமுக அதிமுக தாவேக்களை இணையறத அவங்க கட்சி வந்து பிளவுபடுத்த முன் வராங்க அப்படின்னு சிலர்னு சொன்னாங்க. சிலர்னு சொன்னாங்க. ஆமா, சிலர் கட்சியினர் தான். சிலருங்கிற வார்த்தை விட்டுட்டீங்களே. அப்ப இது தொடர்ந்து, ஆனா அவர் சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப திமுக அதிமுக சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவங்களோட தலைமையை பிடிக்காம நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து எம்எல்ஏலாம் ரிசைன் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது அந்த கட்சியோட பிரச்சனை. அந்த கட்சியோட தலைமையை ஏற்றுக்காமல் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட தலைவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு அவங்களோட கட்சியோட என்ன சொல்கிறது, எந்த அளவுக்கு அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணாங்களோ, அவங்க பேசாத பேச்சுக்கள் கிடையாது, அவங்களோட கைகோர்க்க தயாராக இருந்தாங்க. இதெல்லாம் பிடிக்காம தான் இங்கே அவங்க அந்த தலைமையை பிடிக்காம தான் அங்கே ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ குதிரை பேருன்னு அவர் அந்த அதிமுக தலைவர் சொல்லியிருக்காரு. எடப்பாடி தொகுதியில் நீங்களே யோசிச்சு பாருங்கள், அந்த கேண்டிடேட் டிவிகேவோட கேண்டிடேட்டை வித்ட்ரா பண்ண வச்சுருக்காரு ஒரு சூழ்ச்சி மூலமாக. அந்த தலைவருக்கு நேரடியாக எதையும் எதிர்கொண்டு ஜெயிக்கிறதுக்கான வழியே அவர் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. எல்லாமே ஒரு குறுக்கு வழியில் எப்படி அவர் சாதிக்கலாம் அப்படின்னு தான். அதான், ஒருவேளை அவர் வித்ட்ரா பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக எடப்பாடி தொகுதியிலையும் டிவிகே தான் ஜெயிச்சிருக்கோம். அதை தெரிஞ்சு தான் அவர் அப்படி பண்ணியிருக்காரு. அதனால் நாங்கள் ஒன்றும் யாரையும் நாங்கள் கூப்பிடவும் இல்லை. அவங்களா விருப்பப்பட்டு அந்த தலைமையை பிடிக்காம அவங்க ரிசைன் பண்ணிட்டு வரப்ப நம்ம அவங்கள அரவணைக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.